இன்றைக்கி வந்து தோசை தான், மக்காச்சோளம் தோசை. அதுக்கு தொட்டுக்க வந்து தக்காளி வெங்காயம் கொஜ்ஜு மாதிரி வதக்கி விட்டுருக்கேன் நறுக்கி. பாருங்கோ. யாராவது புதுசாக இப்போ என்னுடைய சேனல் பார்க்குறே இல்லை அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பெல் காட்டும், அந்த பெல்லை டச் பண்ணிடலாம். ஆள்னு பெல் காட் டச் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இது பார்க்கலாம், மக்காச்சோள தோசை. அதுக்கோசரம் நம்ம ஊற வைக்கணும். 5 மணி நேரம் ஊறணும். 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறணும். அப்புறம் தான் வந்து அது அரைக்க முடியும். இந்த டம்ளரால் 1 டம்ளர் மக்காச்சோளம் எடுத்துட்டுருக்கேன். அதுலேயே 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதில் அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். அது நல்லா 3-4 ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி நாளைக்கு தோசை பார்க்கும்போது காட்டுறேன். இப்போ பாருங்க, நேற்று நான் ராத்திரி காமிச்சேன் இல்லையா, தோசைக்கு மக்காச்சோள தோசைக்கு நேற்று ஊற வச்சதை காமிச்சேன். பார்த்தால அரைச்சி வச்சுட்டுருக்கேன். 6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டுருக்கேன் மாவை. மக்காச்சோளம் 1 டம்ளர், அதுக்கு ஈக்குவலாக 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி, அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு அரை டம்ளர், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி 6 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். இது பாரு, கல் காஞ்சிருச்சுன்னா வாக்கலாம். இன்னொரு தோசை பார்க்குறேன்.
இதோ பாருங்கள், தோசை வச்சுருக்கேன். தொட்டுக்க நான் வந்து வெங்காயம் தக்காளி வெறுனை வதக்கி கொஜ்ஜு பண்ணியிருக்கேன். பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.